ஒருத்தர் இந்துவாகவே இருந்துக்கிட்டு பட்டு தொழலாமா? அதாவது இந்துவாக இருக்கிறதுங்கிறது இந்து ஆக்சுவலி இல்லை, ரெக்கார்டு மூலிமா மட்டும்தான் இந்துன்னு இருக்குது. பட் அவருடைய எல்லாமே அல்லாஹ் தான் தொழுகிறாரு, ஏன் அப்படி இருக்கலாமா அப்படிங்கிறப்பட்டு கேட்டு இந்த கடைசி கொஸ்டினுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் கொடுங்க. ஒருவர் பெயர் அளவில் ரெக்கார்டு படி இந்துன்னு இருக்கிறார், ஆனால் இஸ்லாத்தினுடைய கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவர் தொழுவலாமா, அவர் இஸ்லாமிய கட்டத்தில் வரலாமான்னு கேட்கிறார். ஒருவர் முஸ்லீமாக ஆகுறது என்பது இரண்டு வகையில் உள்ளது. ஒன்று கடவுள்கிட்ட முஸ்லீம் ஆகிறது, ஒன்று கடவுள்கிட்ட என்ன செய்யணும், இறைவன்கிட்ட அவர் முஸ்லீமாக எப்போ கருதப்படுவார், அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. இன்னொன்று உலகத்து கணக்கில் அவர் எப்போ முஸ்லீமாக கருதப்படுவார் என்று ஒன்று இருக்கிறது. இறைவன்கிட்ட முஸ்லீம் ஆகுறதை பொறுத்த வரைக்கும் எப்போ மனசால் ஒரு இறைவனை உன்னை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன், அல்லாஹ்வை தவிர யாரையும் நான் கும்பிட மாட்டேன், மனிதனையோ கல்லையோ மண்ணையோ சூரியனையோ சந்திரனையோ வேறு எதையும் நான் தெய்வமாக நினைக்கவே மாட்டேன், என்னையெல்லாம் படைத்த ஒரு இறைவனைத்தான் நான் வணங்குவேன் எப்போ மனசில் நம்பி விட்டாரோ, அதே மாதிரி முகமது நபி அவர்கள் இந்த கொள்கை எங்களுக்கு சொல்லித்தந்த தலைவர், இந்த கொள்கை எங்களுக்கு சொல்லித்தந்த இறைவனுடைய தூதர், அவங்களுடைய போதனைப்படி நான் நடப்பேன் அப்படின்னு யார் மனசில் நம்பி விட்டாரோ அந்த நிமிஷமே கடவுள்கிட்ட ஒரு முஸ்லீம் ஆகிவிடார். இறைவனிடத்தில் அவர் யாருன்னா முஸ்லீமாக ஆகிவிடுகிறார். அவருடைய பெயரை மாற்றினாலும் சரி, பேரை மாத்தாட்டாலும் சரி, அவர் சுன்னத்து பண்ணினாலும் சரி, அது பண்ணாவிட்டாலும் சரி, அதுக்கு இதுக்கு என்ன இல்லை, இறைவன்கிட்ட முஸ்லீம் ஆகுறதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி அவர் இறைவனை தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், அவர் எல்லா விதமான காரியங்களையும் அவர் செய்யலாம், அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா மனதளவில் அவர் முஸ்லீமாக ஆகிவிட்டார். ஆனால் உலகத்தில் ஒரு ரெக்கார்டுன்னு வைக்கிறோம் இல்லையா, உலகத்து ரெக்கார்டு என்ன, ஒரு முஸ்லீமுக்குண்டு ஒரு சலுகையை கொடுக்குறாங்க. அப்போ பேப்பரை போய் ரெக்கார்டு பார்ப்பாங்க, இல்லையப்பா நீ உன் பேரை பார்த்தா முஸ்லீமா இல்லையப்பா, முஸ்லீம் ரெக்கார்டில் வரலன்னு உங்களை அதில் சேர்க்க மாட்டாங்க உலக கணக்கில். அதே மாதிரி ஒரு இறந்து போயிடுறீங்க, இறந்து போனோன்னே அதை எரிக்கிறதா புதைக்கிறதான்னு ஒரு அப்போ பிறகு ரெண்டு குடும்பத்தான சண்டை போட்டாங்கன்னு வைங்க, போலீஸுக்கு போனால் ரெக்கார்டை பார்ப்பான், இல்லையா அவர் ஆனந்தன் தானே இருக்கார், அவர் இந்துவாக தானே இருக்கார், அவர் முஸ்லீம் இல்லையே, அவர் எரிக்கட்டுருவாங்க. இஸ்லாம் சொல்கிற முறை பிரகாரம் அந்த சடங்கு செய்ய முடியாத ஒரு நிலைமை அப்போ ஏற்படுங்க. எதை ரெக்கார்டு பார்த்து மனுஷன் முடிவு செய்கிற விஷயம் இருக்கிறதோ அதுக்கு தான் ரெக்கார்டு படி மாறணும். இறைவன் முடிவு செய்கிற விஷயத்துக்கு மாற வேண்டியது கிடையாது. நீங்கள் பள்ளிவாசலுக்கு தொழுவ போகிறீங்களா, யாரும் உங்களை தடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பள்ளிவாசலுக்கு தடுக்க போகும்போது நீ இஸ்லாம் ஆனதுக்கு சர்டிஃபிகேட் கொண்டான்னு கேட்கவே மாட்டாங்க. அது சர்டிஃபிகேட் வச்சு தான் உள்ளே வரணும்னு கிடையாது. யாருக்கு எனக்கே சர்டிஃபிகேட் இருக்கா, யாருக்கு சர்டிஃபிகேட் இருக்கு, இஸ்லாம் ஆனதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. அதனால யார் வேண்டாலும் பள்ளிவாசலுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் அதை நம்பணும், மனசார ஒரு இறைவனை தான் வணங்கணும் என்று நினைத்தால் நீங்கள் உங்களுடைய பெயரில் இருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக பள்ளிவாசலுக்கு வரலாம், தொழுவலாம், ஒரு பிரச்சனையும் வராது. எப்போ பிரச்சனை வரும் என்று கேட்டால், முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடுன்னு கொடுக்குறாங்க, இடஒதுக்கீடுன்னு கொடுக்கும்போது நீங்கள் போய் நான் முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு என்ன வேணும், பேப்பர் காட்டணும். அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும், நீ முஸ்லீம்னா என்னப்பா என்ன ஆதாரப்பான்னு கேட்பாங்க. அப்போ அஃபிடவிட்டுக்கு போடணும், ஒரு நோட்டரி பப்ளிக் முன்னாடி போய் நான் மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வாங்க, முஸ்லீமுக்குரிய அந்த கோட்டாவும் உங்களை சேர்த்துக்குருவாங்க. ஜனத்தொகை கணக்கெடுக்க வர்றாங்க, மக்கள் தொகை எடுக்கிறாங்க, அதில் கேட்பாங்க நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி. அப்போ அதுக்கு என்ன செய்வாங்க, முஸ்லீமுக்குரிய பேர் வேறு மாதிரி இருக்குது, என்ன ஆதாரம்னு இப்போ கேட்பாங்க. கேட்டாங்கன்னா என்ன அப்போ காட்ட வேண்டியிருக்கும். இதுக்குத்தான் ரெக்கார்டு வேணுமே தவிர அது இல்லைன்னு, அது தேவையில்லைன்னு நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் பேரில் இருந்து கொண்டே இந்த நம்பிக்கையில் உண்மையாளராக இருக்கணும். அல்லாஹ் ஒரு பக்கம் வணங்கிட்டு அடுத்து வேற ஒன்று வணங்கிடக்கூடாது. அல்லாஹ் வணங்கினாலே வேற எதையும் வணங்கவே கூடாது. இதில் நீங்கள் உறுதியாக இருந்தீர்களே ஆனால் நீங்கள் யாராக இருந்து கொண்டும் என்ன செய்யலாம், பள்ளிவாசலுக்கு வரலாம். சுன்னத்து பண்ணினா தான் தொழுவணும்னு எங்கள் மார்க்கத்தை, அது சிறந்த ஒரு காரியமே தவிர அது இருந்தால் தான் தொழுவணுங்கிறது கிடையாது. பேரை மாற்றினாதான் முஸ்லீம் ஆகுவான் என்பது கிடையாது. அது நம்மளா மார்க்கத்தில் சொல்லப்பட்டதும் கிடையாது. நடைமுறையில் அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய சட்டப்படி என்ன செய்ய வேண்டியதில்லை, அரபியில தான் பேரை மாற்றணும் என்கிற மாதிரி எந்த ஒரு சட்டமும் குரான்லையும் இல்லை, நபியும் சொல்லலை. வழக்கத்தில் என்ன செய்யணும், அப்போ தான் முஸ்லீம்னு தெரியும். ராமசாமின்னு சொன்னால் முஸ்லீம்னு தெரியாதுல்ல, அதுக்காக வேண்டி நம்மளா மாற்றிக்கிறது தானே தவிர மார்க்க சட்டப்படி அப்படி எந்த ஒரு ரூலுமே கிடையாது. அந்தந்த பேரில் இருந்து கொண்டு கூட ஒருத்தர் முஸ்லீமாக இருக்க அந்த நம்பிக்கை தான். இறைவனை தவிர யாரையும் வணங்க ஒரு இறைவன், அதில் உறுதியாக இருக்கணுங்கிறது தான் விஷயம்.